போறது பஸ் பஸ் வந்து எனக்கு புசு. ஏன் நீ சிரிச்சாதானே சூத்து வாயெல்லாம் பத்திங்க இருக்கு. என்னதான் படிக்கிறேன் நீ சும்மா இருக்க மாட்டேன் பத்து. அமைச்சராக பதவியேற்று ஆமாங்க என் நாட்டில் யார் என்று தெரியவில்லை. ஒரு பெண்ணானவர் கர்ணன் தலைமையிலே தலைவரி குளத்திலே அழுது வருகிறார். ஆமாங்க பெண்கள் அழுதாயம் மனசு தாங்காதுடா. ஓவரா நடிக்காத. இல்லடா ஐயா யார் என்று பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டாம். ஆமாங்க அவர் துயரை நான் தீர்க்க கேட்க வேண்டாம். ஆனால் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அந்த ஆடவர்கள் செல்கின்றார்களே, அவர்கள் யாராக இருக்கக்கூடும் விடக்கூடாது. ஐயா புறப்பட போகலாம். வழியில ஏராசா இங்கே நாதியத்து கிடக்குது. பெரியவர்களே அன்பு கொண்ட பெரியவர்களே, பாதிரி நன்னகத்தைச் சேர்ந்த மங்களலட்சுமி அம்மாள் அவர்கள் தன்னுடைய நாத்தனார் அவர்களுக்காக மனம் வருந்தி ரூபாய் 200 தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் மற்றும் மன்றொட்டி அருகிலே கன்றக்கோட்டை நன்னகத்தைச் சேர்ந்த டிராவல்ஸ் டிரைவர் திரு உதயா அவர்கள், புலவனூரை சேர்ந்த திரு உதயா அவர்கள் இதோ பலவையாவை சேர்ந்த வெங்கடேசனுக்காக ரூபாய் 200 கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடுக சரி. எப்படியோ தண்ணீர் தாகம் என்று கூறினேன், தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கூறினார். சென்றவனை காணவில்லை. சரி, எப்படியோ பாட்டில தான் ப்ராப்ளமே. பார்த்தாயாடா என்ன அழகு, என்ன அழகு. என்னடா மெட்டல பெண்களை பார்த்தாக்கா அது மாதிரி இவரை பார்த்த உடனே என் மனசு முழுக்க சந்தோஷம். இப்படி ஆம்பளை ஆயிட்ட சொல்லலாம். வாயில வர முடியாது சூத்துல அடிக்குது. பெண்களுக்கு கூந்தல் அழகு, ஆண்களுக்கு இது என்ன முடியுது?
என் பொண்டாட்டி முடிய பாக்கணுமே முன்னாடியா சத்தியமா எங்கடா வீட்டுல முடி வச்சுக்கிறா அட நீ வேற இதை விட நீளமா எவ்வளவு நீளம் ஏண்டா ஆ? அந்த முடி அவ்வளவு நீளமா உனக்கு தெரியுமா தெரியாதா நான் பார்த்தது இல்ல பரவாயில்ல கேக்குறேன்பா என்ன இது கூந்தல் நீளம் இது என்ன அட என் பொண்டாட்டி இது வரைக்கும் இருக்குமா? ஆரடி வேற அட இது வரைக்கும் ஐயையே. என்ன? தெரியுமா தெரியாதா எனக்கு உனக்கு தெரியாதப்பா நான் பார்த்ததுலடா என் பொண்டாட்டி கூந்தல் அவுத்து விட்டான்னா போதும் வெள்ளிக்கிழமை தலையை கசக்கிட்டு மாடி மேல ஏறி கூந்தல் அவுத்து விட்டாக்கா அந்த தாலி கயிறுக்கு கீழே இறங்காது என் பொண்டாட்டி பரவாயில்ல உன் பொண்டாட்டி காஞ்சி கொடுத்துற டீய ஊத்தி கொடுக்க சொன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகுதா ஆடா, அது என் தங்கச்சிடா நாயே. போனதா? கல்யாணம் ஆகலையாம்மா? உன் மேல சத்தியமா ஏய், போ, அங்க எங்கனா போ. ஏய், உன் மேல சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகுற ஒண்ணும் அழகு வாழ்ந்த மாது அப்படியா? நான் பயந்து அட, எப்பதான் உனக்கு ஆசை வந்தா உனக்கு? இந்த பயந்து எழுப்பிக்க போறேன் ஐயா, டேய் பெண்களை பார்த்தா ஆசை பெண்களை அப்படியே பார்த்தாங்க. உயரணும். இவளை பார்த்த உடனே ஆ. டேய், மனசு அப்படியே லேப்டாப் லேப்டாப் அடிக்குதா? பார்த்து ஆட்டோ டோக்கு வந்துற பொண்ணு. டேய், மனசு அப்படியே லேப்டாப் லேப்டாப் அடிக்குது. ஐயையோ, உங்களுக்கு வந்துருச்சு. எனக்கு காதுல வந்து விட்டது. ஆ? பேசி பார்க்கலாம்டா. ஆ. பேசி பார்க்கலாம். ஏய், ஏய், எங்க போற? நான் ஏதோ PMS உங்க போற மாதிரி போற. அன்னைக்கு பாரு, எப்படி தலை நடக்குது அப்படியே பாரு. ஒரு ஸ்டைலா, ஸ்டைலா? அப்படியே ஒரு கெத்தா. ஏய், நான் வார்த்தை மேய்க்க போறேன். ஸ்டைலா, நாடா? கெத்தா. கெத்தா? நான் பாரு. எந்திரமா, கல்யாணம் ஆகுது. ஏய், நீ நானே பாப்போம். சரி, நான் தானே? நான் பண்ண மாதிரி பண்ண. ஏய், ஏய், என் பொண்ணை நான் பண்ண மாதிரி பண்றான். கை கண்டு. என்னடா ஆண்டி கூட தலையில இருக்குறியா? பார்த்து. ஏய், நம்புடா. நட்டுன்னு தான். அப்படியே போவாங்க. ஒரு ஸ்டைலா, ஒரு கெத். சரி வா, ஸ்டைல கொடு, கெத்த கொடு. கெத்து விடு. பெண்களை பார்த்தா நம்ம மேல ஆசை பிறக்கும். ஆசை பிறக்கணும்னா கவிதையா சொல்லணும். இவ்வளவுதானே? கவிதை சொன்னா பெண்களுக்கு பிடிக்கும். அப்படியா? டேய், வாடா. நமக்கு இந்த கவிதை எல்லாம் சொல்லி பழக்கம் கிடையாது. அதுக்குதான் வகுத்துக்கு சோறு தூணும். அப்ப நாங்க நம்ம எல்லாம் நம்ம சொல்லுறோம். எனக்கு நான் தெரியும். அப்படியே உனக்கு கவிதை தெரியும் சொல்லு. நீ சொல்லு. அது அப்படியே நான் வாங்கி அங்க சொல்றேன். நான் சொல்லுவா. ம். இப்படி வாடா டேய், இப்படி போடா. ஏய், நான் கை சொன்னவே சொல்லக்கூடாதா? வருவா. கை கட்டு, சூத்த மூடு. எப்ப பார்த்தாலும் வெடி விட்டு நடக்கிறான். பஸ் ஸ்டாண்டு சேர வச்சு போயிட போடுறா. வா, கைய முக்கு. யாரு? கவிதை சொல்லமா சொல்லக்கூடாதா? காலை முக்கு. யாரு நானு? ஏய், கைய அப்ப நான் போயிட்டு நானு. காலை முக்கு. முச்சு போட்டாமுக்குடா. அப்ப நான் போக கூடாதா? சரியா? கைய அமைக்கிட்ட, காலை அமைக்கிட்ட, ஆரம்பிக்கிட்ட. சத்தையம். நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லு. ஹாய், ஹாய். இப்ப தொட்டி எடுத்து வந்து. நெட்டில இருக்கு பாத்தீங்க. வேற எப்படியா? அழகா. அப்படி. ஹாய். நான் நெச்சுக்கல. நீ சொல்லு. நல்லா தடா துண்ணா. நல்லா தடா துண்ண பாய் அச்சேடா. வா. வா. நீ சொல்றது சொல்றேன். அடி பெண்ணே, கண்ணிலே ஒரு ஊழை, அதை விட உன் மூக்கிலே ஒரு சளி, அதை விட உன் வாயில ஒரு நாக்கு அம்மா, அதை விட எனக்கு உன் சூத்த அதுல ஒட்டி கொண்டிருக்க பீ. எதை பேசணும் கை தூக்க கூடாது. உப்பு நடிக்கும். நல்ல
ஐயோ பின்ன பொம்பளை கொட்டா கிடக்குது. ஐயப்போ நான் தான் அக்னி கொத்தன் சரிண்ணா இப்பதான் சாவாசம் பேசுங்கிறதால நீ வறுமை கட்டு வரைய முடியாது. அக்னி கொத்தனடே அக்கா வந்திருக்கடா எதனா கொடுங்கடா நான் தான் கேட்டு அக்னி கொத்தன அவரு அக்னி கொண்டால உட்கார்ந்து உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல பாய் சுட்டு போட்டு நாடகம் எல்லாம் நயா பண்றது தெரியுமா எனக்கு தொழில் போய் வெட்டுறாருன்னா எங்க போய்யா போய் கடை வச்சுக்கிற ஆளு போய் கூத்த விட விட மாட்டேங்கிறாருமா வெட்டி ஏற்றுறான் என்னடா ஏர்ல மீன் எறிகிறீங்க வா